ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு துறை சார்ந்த சில பங்குகளை பார்க்க போறோம். அந்த பங்குகள் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அந்த லிஸ்ட் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹165.90 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இந்த கோல்டு விலை ஏற ஏற இப்பவே ₹6,100 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி விலை ஏற ஏற இந்த மாதிரி கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ₹1000 மேல போயிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்ட் ஆகி ₹966 இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஷேரும் நல்லபடியா ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் ஆர்பிட்ராஜ் வந்து ஒரு 3 to 4% அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து பிவி சிவின்னு சொல்லி பிரிக்கும் பொழுது நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. இபில ஒரு டாமினேட் மார்க்கெட் பொசிஷன் இருக்கிற ஸ்டாக்கா இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் இந்த ஆட்டோ ஆக்சிலரி ஸ்பேஸ்ல இபி ரிலேட்டட் தீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சம்மதனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹111.45. அது மட்டும் இல்லாம மதர்சன் சுமி வைரிங் இந்தியா லிமிடெட் ₹63.50 வந்து இருக்காங்க. யூனோ மிண்டா கார்பரேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ₹616.25 வந்து இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, சோனா பிஎல்டபிள்யூ பிரெசிஷன் ஃபார்ஜிங் லிமிடெட் இருக்காங்க. ₹637.60 வந்து இருக்காங்க. அடுத்த தீம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி ரிலேட்டட் டீம். இந்த எஃப்எம்சிஜி ரிலேட்டட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டானியா, இந்துஸ்தான் யூனிலிவர், அது மட்டும் இல்லாம பிஎன்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாமினன்ட் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பட் நெஸ்லே அந்த மாதிரி இருக்காங்க. பிளஸ் இதுல வந்து ஐடிசி வந்து இந்த எஃப்எம்சிஜி ரிலேட்டட் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா ₹421.95 வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. நீங்க ட்விட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா ஐடிசில ஏன்டா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி சில பேச்சுக்கள் வந்து இருக்கும். ஆனா நம்ம பெட் கட்டுறது அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸ், அவங்களோட ஐடி பிசினஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இதே ஃபீல்ட்ல யார் இருக்காங்கன்னா, இந்த பிகாச்சி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹497.30 இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இவி ரிலேட்டட் தீம் சாஃப்ட்வேர் ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போறோம். அது டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ₹1000 ₹1250 மேக்ஸிமம் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள வந்து ₹1000 ₹1150 வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாடா டெக்னாலஜிஸ் ரீசெண்டா சிஇஓ கூட மாறி இருக்காங்க. இன்சைடர் ட்ரேடிங்ஸ் வந்து நடந்திருக்கு. பட் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இந்த இவி தீம், இந்த ஜேஎல்ஆர்ல இவிலாம் கொண்டு வரும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேபி டெக்னாலஜிஸ் வந்து இந்த கேபி டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கார் ரிலேட்டட் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஈவன் டஃப் டைம்ஸ்ல. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பியஸ் மைண்ட் டெக்னாலஜிஸ். இந்த ஏஐ ரிலேட்டட் தீம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹800.45 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹731.40 இருக்கு. அடுத்த ஸ்டாக் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ரொம்பவே முன்னாடி ஒரு 8 மாசம் முன்னாடி பேசியிருந்தோம். அங்க இருந்து இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ₹863 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கப்போ இந்த ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக், ஒரு நல்ல ஸ்ட்ராங் நோட் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து சன் பார்மாசூட்டிக்கல் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1563 வந்து இருக்காங்க. ஒரு ரீசென்ட் டைம்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸா இருக்காங்க. நல்ல எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இருக்காங்க. அக்யூசியேஷன் ரீசென்ட் நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த ஸ்டாக் சிப்லா லிமிடெட். இந்த சிப்லா வந்து ₹1000 கீழே அந்த ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ்ல போச்சு. பட் இப்பயும் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமினண்டா வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ₹1488 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்சன் ஃபார்மா ஷேர் பிரைஸ். இந்த மார்க்சன் ஃபார்மா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல இருக்கிற கொஞ்சம் டவுட்ஃபுல்னஸ்னால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கு. ₹144.25 ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆன் த கவுண்டர் மெடிசன்ஸ்ல வந்து இந்த கம்பெனி ஃபேமஸா இருக்காங்க. வால்மார்ட் அந்த மாதிரி கம்பெனியோட இந்த கம்பெனி டைஅப்பும் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, லாரஸ் லேப் லிமிடெட். இந்த லாரஸ் லேப் லிமிடெட் கோவிட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏபிஐ பிசினஸும் வந்து சிடிஎம்ஓ பிசினஸும் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால இன்னும் இந்த ஸ்டாக் ப்ரெஷர்ல இருக்கு. இன்னும் வரும் குவார்ட்டர்ல ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ₹401 வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா லிமிடெட். இந்த நாட்கோ ஃபார்மா லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா ₹500 இருந்து கிட்டத்தட்ட ₹1000 மேல போய் இப்போ ₹1000 கீழே வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மா செக்டர் நீங்க சன் ஃபார்மா, சிப்லா சொன்னது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கோ ஃபார்மா எடுத்து பாத்தீங்கன்னா, ஜைடஸ்
எடுத்து பாருங்க, அனு ஃபார்மா எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் கிளாண்ட் ஃபார்மா எடுத்து பாருங்க. அந்த வேல்யூவேஷன்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல இந்த நாட்கோ ஃபார்மா லிமிடெடோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா கொஞ்சம் குறைவா இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கொஞ்சம் குறைவாவே இருக்கு. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் வந்து ஒரு நல்ல பெட்டா இருக்கும். 1300 ரூபாய் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கட் பண்ண மாட்டேங்குது. 363 தான் வந்து 52 வீக் லோவா இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. இந்த 1300 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஃபிட்டா இருக்கு. ஒன்ஸ் கீழே இந்த 1300 ரூபாய் கீழே போச்சுன்னா நிறைய பையிங் கன்சிடரேஷனும் 1500 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது வந்து கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இந்த 200 ரூபாய் லெவல்ல இந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்டிஃபா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஐசிஐசிஐ பேங்கும் ப்ராமினன்ட் லீடர்ஸா வந்து இந்த கிரெடிட் கார்டு பிசினஸ்ல இருக்காங்க, பிரைவேட் பேங்கிங்ல இருக்காங்க. லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் லிமிடெட். இவங்க ரீசெண்டான ஃபினாவும் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் கோல்ட் லோன் ரிலேட்டட் ஸ்டாக்ல ஒரு நல்ல டாமினன்ட் பொசிஷன் வந்து இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்ன வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். ஸோ ரொம்ப நாளா 500 ரூபாய்க்கு மேல இருந்தாங்க, இப்ப 450 ரூபாய்க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஸ்டாக், டிவிடெண்ட்ஸ் தர ஸ்டாக். ஆனா இந்த ஸ்டாக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுது. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட். என்னடா 100 ரூபாய்க்கு மேல ரொம்ப நாளா ட்ரேட் ஆகிட்டு இருக்கே இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பார்த்தா இப்ப ரீசெண்ட் டைம்ல நேற்று ஃபால்ல 100 ரூபாய் கீழே வந்துட்டாங்க. இப்போ அந்த 100 ரூபாய் லெவல பிரேக் பண்ணுவாங்க சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 93.75 வந்திருக்கு. ரீசன் அவங்க எம்டியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து கான்பிடென்டா தான் வந்திருக்காங்க. அவங்க கால்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட். இந்த அஃபோர்டபுள் ஹோம் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 730 ரூபாய் 45 பைசா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1058 ரூபாய் 15 பைசா இருக்கு. 27.31 பைசா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட். என்னடா 80 ரூபாய் லெவலுக்கு ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்காங்களே பார்த்தா 80 ரூபாய் உடைச்சிட்டு இப்போ 77 ரூபாய்க்கு வந்து வந்திருக்காங்க. இன்னும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆர்பிட்ராஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி வாங்கினா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள், ஏன்னா ஆர்பிட்ராஜ் 10% மேல இருக்கனால. பட் இந்த ஸ்டாக் லாங் ரன்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரீசெண்டா இந்த பேடிஎம் இருக்கிற பிரச்சனையை வந்து கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள வருவாங்க எதிர்பார்க்கப்படுது. பிளாக் ராக் தான் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி டாமினேட் பண்றாங்க வேர்ல்ட் லெவல்ல. ஸோ அவங்களோட இவங்க டைப் பண்ணும்போது இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 336 ரூபாய் 5 பைசாவா இருக்கு. அடுத்து என்ன சொல்லி பார்க்க போனா ரெனியூவபிள் தீம் எனர்ஜி பார்க்க போறோம். ரெனியூவபிள் தீம் எனர்ஜில வந்து இந்த சோலார் பேனல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஹையரா இருக்காங்க. லைக் வாரே ரெனியூவபிள்ஸ், ஜென்சால் இன்ஜினியரிங், ஸ்டெர்லிங் அண்ட் வின்சன் சொல்லி அந்த மாதிரி ஸ்டாக். ஸோ அதுல ஒரு ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா போரோசில் ரெனியூவபிள் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ ரீசென்ட் டைம்ல இந்த சைனா ஆன்டி டம்பிங் இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பிரஷர்ல வந்து இருக்கு. ஸோ 509 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ரெனியூவபிள் எனர்ஜில ஒரு நல்ல பெட்டா என்ன பாக்குறேன்னா டாடா பவர் கம்பெனி லிமிடெட் வந்து பாக்குறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 383 ரூபாய் 25 பைசாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சர்வீசஸ் ஸ்டாக். இந்த லாஜிஸ்டிக் ரிலேட்டட் சர்வீசஸ் ஸ்டாக்ல வந்து இந்த டிவிஎஸ் குரூப் கம்பெனியான டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் லிமிடெட் வந்து இருக்காங்க. அவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 153 ரூபாய் அளவுக்கு இருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் என்னன்னா வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா டெலிவரி லிமிடெட் வந்து இருக்காங்க. இந்த டெலிவரி லிமிடெட் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து லாக் பண்ணிருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 444 ரூபாய் அளவுக்கு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம எந்த செக்மெண்ட்டுக்கு வந்து போகணும், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்மெண்ட்ல போக போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1137 ரூபாய். இந்த சோடா ஆஷ் பிரைஸ் டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சர் டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து குளோபல் டிமாண்ட் சரியானா மட்டும்தான் இந்த ஸ்டாக் இன்னும் பெரிய ரன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவி கெமிக்கல்ஸ் தயாரிக்கிற கம்பெனியான ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. இவங்களோட வேல்யூவேஷன் வந்து 35.18 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ட்ரேட் ஆயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் சைட்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1307 ரூபாய் 90 பைசா இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஃபீல்ட்ல ஒரு மோட், இவங்களோட ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட் இருக்கிற வந்து ஒரு பிசினஸா வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டாக்கான சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 343 ரூபாவா இருக்கு. ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 148 ரூபாய் 35 பைசாவா வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 642 ரூபாய் 10 பைசா. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி ஆர்கானிக் லிமிடெட். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து
வந்து ரூ. 231 அளவுக்கு இருக்காங்க. சோ இந்த ஸ்டாக் நம்ம எல்லாமே பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஸ்டாக்லாம் வந்து இருக்காங்க. இதுல வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹை பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. அந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஜஸ்டிஃபைபிளா ஏர்னிங்ஸ் இல்லைனா ஸ்டாக் கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த என்பிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இந்த கமோடிட்டி ரிலேட்டட் பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் 2 to 3 குவார்டர்ஸ். ஸோ இந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நான் பாக்குறேன். ஸோ இதுல டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. இதை நீங்க வந்து ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க கூடாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நான் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.